வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைமாக நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த லேப்டாப்பில் மைனிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம வந்து இன்னைக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் நான் வந்து வாங்கலான்னு இருக்கேன் ப்ரோ, ஏன்னா என்னால் பிசி வாங்க முடியாது. பட் நான் லேப்டாப் வாங்கினா அதில் என்னால் மைன் பண்ண முடியுமா, அதே சமயம் எனக்கு கேமிங்கும் இருக்கணும், அதே மாதிரி என் ஒர்க்கையும் பண்ணணும், நான் அது மாதிரி ஒரு லேப்டாப் சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் லேப்டாப்பில் மைன் பண்ண முடியுமா, என்ன லேப்டாப் நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன கான்ஃபிகரேஷன் லேப்டாப் இருந்தால் உங்களால் மைன் பண்ண முடியும். ஸோ மைனிங் லேப்டாப்ஸோட கான்ஃபிகரேஷன், அதோட ஹேஷ் ரேட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் மைன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வாரண்டி போய்டுமா, இல்லை வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆகுமா, என் லேப்டாப்க்கு என்ன ஆகும், அதை தாக்கு பிடிக்குமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியல லேப்டாப்பில். பிகாஸ் பிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களால் லேப்டாப்லையும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. லேப்டாப்க்கு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா அதோட ஈகோ சிஸ்டமே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிசி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப வந்து ஈஸியாக நீங்களே வந்து ஹார்ட்வேர் லெவலில் எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் லேப்டாப் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிளியரான ஒரு கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அது என்ன அப்படின்றது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேப்டாப் வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்க, ஏன்னா ஒரு சைடு இன்கம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு லேப்டாப்பில் மைனிங் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து கிளியராக ஆகும், பண்ண முடியுமா வேணாங்கிறதும் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி உங்களோட ரிக்ஸோட ஃபோட்டோஸ் இல்லை வந்து உங்களோட சிஸ்டமோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்க்குறவங்க மட்டும் இல்லாமல் நான் லைவ் செஷன் வருவேன் சண்டே. ஸோ அந்த சண்டே லைவ் செஷன் 5 to 5:30 உங்களோட பிக்சர்ஸ்லாம் நான் வந்து அதில் காட்டுவேன். ஸோ ரிக்கோட பிக்சர்ஸ், அதாவது உங்கள் சிஸ்டமோட பிக்சர்ஸ், மைனிங் சிஸ்டமோட பிக்சர்ஸ்லாம் நான் அதில் வந்து போட்டு உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஃபீச்சர் பண்ணுவேன். ஸோ டெஃபினட்டாக அதுக்காக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக லைக் கொடுக்க மறந்துடாதீங்க, ஏன்னா நீங்கள் லைக் கொடுக்கறத வச்சு தான் இந்த சீரிஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லேப்டாப்பில் மைன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லிடுறேன். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். எல்லா ஜிபியூனாலையும் மைன் பண்ண முடியும், அது எதில் இருந்தாலும் சரி. ஒரு சிஸ்டம் பிசியில் இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லை ஒரு லேப்டாப்பில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு லேப்டாப் மூலமாக எக்ஸ்டர்னல் டாக் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ராஸ்பெரி பை மூலமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜிபியூனாலையும் மைன் பண்ண முடியும். பட் ஒவ்வொரு ஜிபியோட மைனிங் பவர் அதோட கம்ப்யூட்டேஷனல் பவரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதோட கூடா கோர்ஸ், அதோட மெமரி பேண்ட்வித்து, அதோட மெமரி பஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு அதோட ஹேஷ் ரேட்ஸ்னு சொல்லுவாங்க, ஹேஷிங் பவர். ஸோ அதை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு லேப்டாப்க்கும் உங்களுக்கு வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3070 வச்சுருக்கீங்க, ஓகேங்களா, அது வந்து 60 மெகாஹெர்ட்ஸ் தருது அப்படின்னா அதே 3070 உங்களுக்கு லேப்டாப்பில் இருந்தால், ஆனால் அதே 3070 இருக்காது, 3070 வேரியன்ட் பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் சிஸ்டமில் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. பட் டெஃபினட்டாக வந்து ஒரு 40 அந்த ரேஞ்ச், 40லேருந்து ஒரு 45 அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். 40லேருந்து 45 மெகாஹெர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் மைனிங்கில். ஸோ எல்லா ஒரு டிவைஸும் ஜிபியூ டிவைஸும் பார்த்தீங்கன்னா கேப்பபிள் ஆஃப் மைனிங் தான் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ மினிமமாக ஒரு லேப்டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கணும் மைனிங்க்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. எப்பயுமே ஒரு மைனிங் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட மதர் போர்டோ இல்லை வந்து ப்ராசஸரோ முக்கியமே கிடையாது. எந்த மதர் போர்டு, ஏதாவது ஒரு நல்ல மதர் போர்டு, ஒரு பேசிக் ப்ராசஸர் அந்த மதர் போர்டில் சூட் ஆகிற மாதிரி, சும்மா ஒரு பேசிக் ரேம் அதை ரன் பண்ணுற மாதிரி, அப்புறம் பவர் சப்ளை, இது இருந்தாவே போதும். எந்த ஜிபியூ மாட்டினீங்கனாலும் உங்களால் மைன் பண்ண முடியும். ஸோ ஜிபியூ தான் மேட்ரே தவிர உங்களோட மதர் போர்டோ இல்லை ப்ராசஸரோ மேட்ரு கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஹை எண்ட் ப்ராசஸர் போட்டாலும் ஜிபியூ கம்மியாக போட்டிங்கன்னா அந்த ஜிபியூக்கு ஏற்ற அளவுக்கு தான் உங்களுக்கு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ ஹையாக போட்டிங்கனாலும் ஜிபியூ, உங்களோட ப்ராசஸர் லோவாக இருந்தால் கூட ஜிபியோட பவர் பேஸ் பண்ணி ஹை வேல்யூஸ் தான் உங்களுக்கு வந்து மைனிங்கில் நடக்கும், சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸில் 4GB கிராஃபிக் கார்டு இருந்தால் உங்களால் மைன் பண்ண முடியும். 2GB கிராஃபிக் கார்டு நிறைய பேர் லேப்டாப்பில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எம்எக்ஸ் அந்த மாதிரி லேப்டாப் ஸ்பெசிஃபைடு சில கிராஃபிக் கார்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து மைன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட்டு தான் லேட்டர்லாம். அதே மாதிரி 2GB கார்ட்ஸில் மைன் பண்ணலாம், பட் வந்து உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. ஸோ லிட்டரலாக வந்து நீங்கள் மைன் பண்ணுறது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் 2GB கிராஃபிக் கார்டில். அது எதனால் அப்படின்னு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4GB கிராஃபிக் கார்டு தான் உங்களால் மைன் பண்ண முடியும் ஒரு லேப்டாப்பில்.
ஸோ உங்கள் எக்ஸிஸ்டிங் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4GB கிராஃபிக் கார்டு மினிமமாக 4GB கிராஃபிக் கார்டு டு மேக்ஸிமம் என்ன கிராஃபிக் கார்டு வேணாலும் நீங்கள் வந்து போகலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் நீங்கள் வச்சிருக்கிற சிஸ்டமில் இந்த கான்ஃபிகரேஷன் தான் மைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன நான் வந்து சிஸ்டம் வாங்கினா, அதாவது லேப்டாப் என்ன லேப்டாப் வாங்கினா என்னால் மைண்ட் பண்ண யூஸ் பண்ண முடியும், ஸோ பெஸ்ட்டான ஒரு மைனிங் லேப்டாப் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து டேரெக்டாகவே அமேசான் வெப்சைட்டில் போய் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் லேப்டாப்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜிபியூஸ் வந்து நல்ல ஜிபியூவாக இருக்கணும். சரிங்களா? ஏஎம்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5600M லேப்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனிங்க்கு வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லோட G5 கேமிங் 5505 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே விட்டுருங்க, டிஸ்பிளே அது உங்கள் இஷ்டம். ஸோ Ryzen 5ஓட 4600H ப்ராசஸர் ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர், 8GB ரேம் இருக்குது, 512GB SSD இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா RX 5600M 6GB வெர்ஷன் கிராஃபிக் கார்டு இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000. ஸோ இந்த ஒரு லேப்டாப்னால உங்களுடைய 1660 சூப்பருக்கு ஈக்குவலான ஒரு மைனிங் பர்ஃபார்மன்ஸை தர முடியும். ஸோ 30லேருந்து ஒரு 33 மெகாஹெர்ட்ஸ் 35 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இந்த லேப்டாப்னால உங்களுக்கு வந்து புஷ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கிராஃபிக் கார்டு வாங்குறதுக்கு லேப்டாப்பே வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்க வேணாம். கண்டிப்பாக வந்து கிராஃபிக் கார்டு வந்து லாங் ரனில் உங்களுக்கு கை கொடுக்காது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லேப்டாப் தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் என்னென்ன லேப்டாப் வாங்கலாம் மைனிங்க்கும் அப்படின்னு சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த 5600M இருக்கிற எல்லா லேப்டாப்பும் வாங்கிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து ஹையர் கான்ஃபிகரேஷனில் இருக்கணும். உதாரணத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா 91,000க்கு பார்த்தீங்கன்னா Ryzen 7 4800H யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட உங்களுக்கு சுப்பீரியரான ஒரு ப்ராசஸர். அதே மாதிரி எல்லா மாடலும் பார்த்தீங்கன்னா 16GB ரேம் இருக்குது, இதில் வந்து 8GB ரேம் தான் இருக்குது. எல்லாமே வந்து அதோட சுப்ரீம். பட் வந்து கிராஃபிக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே 5600M தான். ஸோ சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து கிராஃபிக் கார்டு தான் முக்கியமே தவிர்த்து என்ன ப்ராசஸர் இல்லை என்ன ரேம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1650 Ti கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் மைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியும். பட் கம்பேரிட்டிவ்லி அதோட இது வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஹேஷ் பவர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து லேப்டாப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இவ்வளோ தான் அவைலபிள் இருக்கிற லேப்டாப்ஸ் இப்போது. இது வந்து AMD சைடில் நான் சொல்கிறேன். ஸோ 1650 லேப்டாப்லையும் பண்ண முடியும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 1650 வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து 4GB கிராஃபிக் கார்டு மினிமம் வாங்குறீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கு 6GB வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் 4GB இருந்துச்சுன்னா சில காயின்ஸ் பண்ண முடியும், சில காயின்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபியூச்சரில் உங்களால் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து 6GB கிராஃபிக் கார்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3060லேருந்து லேப்டாப்ஸ். சரிங்களா? 3060 கிராஃபிக் கார்டு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே இருக்குது ஏசுஸோட டஃப் கேமிங் A15. ஸோ இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3060ஓட 6GB வேரியண்ட் வந்து வச்சிருக்கு. ஸோ இந்த 3060னால 3060 லேப்டாப்க்கு எந்த மைனிங் ஹேஷ் ரேட் லிமிட்டர்ஸும் அவங்க வந்து போடலை. ஸோ இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 30 to 35 சிமிலர் டு அந்த 5600ஓட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த லேப்டாப்லேயும் உங்களால் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து i5 10th Gen. ஸோ 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு 90,000 3060 வச்சு இருக்குது நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதோட அப்படின்னா இது போகிறது இன்னும் உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இந்த MSIயோட GP76 லெப்பர்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 சீரிஸ் GPU வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு லேப்டாப்னு சொல்லலாம். இந்த லேப்டாப்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா GP76 லெப்பர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3080ஓட 8GBயோட வெர்ஷனும் வருது, 16GB வெர்ஷனும் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 76 இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3070 8GB GPU வச்சு வருது. அதே மாதிரி இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3060 6GB GPU வச்சு வருது. ஸோ இந்த லேப்டாப்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனிங் ஓட வேல்யூஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3080 நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 50 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும் இந்த லேப்டாப்பில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3070 வாங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 45 to 40 அந்த மெகாஹெர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். 3060 முன்னாடியே சொன்ன மாதிரி 30 to 35 மெகாஹெர்ட்ஸ் 37 மெகாஹெர்ட்ஸ் கூட உங்களுக்கு வரும். ஸோ அதை ஓவர் கிளாக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் வந்து லேப்டாப் வாங்கக்கூடிய கைடு. 6GB கிராஃபிக் கார்டு இருக்கிற மாதிரி லேப்டாப் வாங்கிக்கோங்க. அதில் டெஃபினட்டாக வந்து மைண்ட் பண்ண முடியும். இல்லை என்கிட்ட எக்ஸிஸ்டிங் லேப்டாப் இருக்குது அப்படின்னா 4GB கிராஃபிக் கார்டு தான் இருக்குது. 1650 Ti அதே மாதிரி 1660 Ti இந்த மாதிரி கிராஃபிக் கார்டு இருக்குனாலும் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு நார்மல் 1650
நான் நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா 1650 பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் நைஸ் ஹேஷ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு டேரெக்டாக பண்ணுறதோட இது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஸ் ஹேஷ் வந்து எந்த அல்காரிதம் இதுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகுதோ அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மைண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நைஸ் ஹேஷ் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுங்கள் மைண்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எப்படி லேப்டாப்பில் மைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஆக்சுவலாக ஒரு லேப்டாப் வச்சு நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1650 வச்சு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு $1.1 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா 1.17 × 74 அப்படின்னா ஒரு நாளைக்கு ₹86 கிடைக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹2500 தான். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து மைனிங் வந்து 1650 அந்த மாதிரி 4GB கிராஃபிக் கார்டில் பண்ண வேணாம்னு சொன்னது. ஸோ ₹2500 நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பை லிட்டரலாக வீண் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ரன் பண்ணிங்கன்னா மட்டுமே இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லேப்டாப் கண்டினியூஸாக ஒரு மாதத்துக்கு 24 ஹவர்ஸ் ரன் ஆனால் என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. உள்ளே இருக்கிற தெர்மல் பேட், தெர்மல் பேஸ்ட், ஹீட் சிங்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ லாங் ரன்னுக்கு உங்களோட லேப்டாப் கண்டிப்பாக வராது. ஐ கேன் அஷ்யூர் யூ. பிகாஸ் வந்து லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸாக டீக்ரேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 1660 Ti வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து லேப்டாப்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து கம்ப்யூட்டரோட வேல்யூஸ். பட் இதோட நம்மளுக்கு வந்து ஒரு 0.5 வந்து கம்மியாகும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1.6 வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இவ்வளோ வரும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ₹3500 வந்து வருது ஒரு 1660 Ti வச்சுருந்தீங்கன்னா. இதுவே நீங்கள் வந்து ஒரு 3060 இல்லை 3070 ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸ் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கும் எவ்வளோ ஒரு வேல்யூஸ் வந்து வருது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா $3 வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு ஆவரேஜாக வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? 3 × 74. ஸோ ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ₹6600 உங்களால் ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ லேப்டாப்க்கு பெருசாக எலக்ட்ரிசிட்டி போகாது. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பெரிய ஒரு அசம்ஷனே கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி தான் வருது. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹7000 கிடைக்கும் ஒரு 3060 லேப்டாப் வாங்கினீங்க அப்படின்னா. அதுக்காக எல்லாரும் வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால போய் வாங்காதீங்க. அட் யுவர் ஓன் ரிஸ்க் வாங்காதா இருந்தாலும். பிகாஸ் லேப்டாப்லாம் மைண்ட் பண்ணால் டெஃபினட்டாக வந்து லேப்டாப்க்கு டேமேஜஸ் வந்து ஏற்படும். ஏன்னா வந்து அது அவ்வளோ ஒரு காம்பேக்டான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அதை கண்டினியூஸாக ஒரு 100% லோடை வந்து ஒரு ஜிபியூ மேலே போட்டு அந்த லேப்டாப் 24 ஹவர்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து அடி வாங்கும் உங்களுக்கு. ஸோ லாங் லைஃப் வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் கண்டிப்பாக வராது. 1 இயர் ஆப்வியஸாக வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 1 இயர் ஓடும் கண்டிப்பாக. மைனிங் பண்ணுறதுனால 1 இயர்லேயே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் நான் சொல்ல வரல. பட் 1 இயர்க்கு அப்புறம் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் தான் அதை வந்து கேரி ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஒரு வாரண்டியோ இல்லை வேறு எந்த விஷயமும் கவர் ஆகாது. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் முன்னாடியே நைஸ் ஹேஷ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ வாரண்ட்டி கவர் ஆகுமா லேப்டாப்பில் மைனிங் பண்ணிங்க ஆனால் அப்படின்றது உங்களோட மைனிங் இன்டென்சிட்டி பொறுத்து தான். நீங்கள் வந்து ஓவர் கிளாக்கிங் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க லேப்டாப்பில். பிகாஸ் லேப்டாப்போட ஓவர் கிளாக்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் MSI ஆஃப்டர் பண்ணரே லேப்டாப்பில் யூஸ் பண்ண முடியாதபடி இருக்கும். பிகாஸ் ஓவர் கிளாக்கிங் மேனுஃபேக்சர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க லேப்டாப்பில். அப்படியே பண்ணி ஏதாவது லேப்டாப் காயிடுச்சு வெடிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாரண்ட்டி கிளைம் ஆகாது. பட் நார்மலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மைனிங் பண்ணுறீங்கன்னா வாரண்டிங்கிற ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது. வாரண்ட்டி கிளைமிங்லாம் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப்பில் மைன் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஸோ இது போன்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ வீடியோக்கு வந்து லைக் போட மறந்துடாதீங்க. பிகாஸ் வந்து லைக் போட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி ஒரு சின்ன கமெண்ட் வந்து டெஃபினட்டாக வந்து பண்ணிவிடுங்க. பிகாஸ் அது வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.